தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஷேர் மார்க்கெட் அகாடமி. நான் உங்க தினேஷ். இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நிஃப்டி 50யோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை எப்படி நம்ம எடுக்கிறது, நிஃப்டியோட பேஸ் வேல்யூ அதாவது ஸ்டார்டிங் வேல்யூ என்ன, இந்த நிஃப்டி 50யை எந்த ஃபார்முலா மூலியமா கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு நிஃப்டி 50 பத்தின ஒரு சில இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு டிமேட் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே மற்றும் நம்ம சேனல்ல உள்ள எல்லா வீடியோஸ்க்கும் கீழே ஓபன் டிமேட் அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஓபன் பண்ற பேஜுக்கு போகும். அதில் உங்க நேம், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் கொடுத்து சைன் அப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட பேன் கார்டு, ஆதார் கார்டு சப்மிட் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. வித்தின் 48 ஹவர்ஸ்க்குள்ள உங்களோட ஃபர்ஸ்ட் டே நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு 10 ரூபாய் இருந்தா போதும். அது மட்டும் இல்லாம நம்ம சேனலோட சப்போர்ட் உங்களுக்கு எப்பயுமே கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு எத்தனை பேருக்கு நிஃப்டி 50யோட ஸ்டார்டிங் வேல்யூ தெரியும்? தெரிஞ்சது அப்படின்னா வீடியோ பாஸ் பண்ணிட்டு கீழே போய் கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேருக்கு தெரியுது அப்படின்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தரலாம். இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமான எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கு. ஒன்று என்எஸ்சி, இன்னொன்று பிஎஸ்சி. என்எஸ்சி அப்படின்னா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஎஸ்சி அப்படின்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த என்எஸ்சியில் அரௌண்ட் 1600 கம்பெனிஸ் மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. வேர்ல்டுலேயே 11th லார்ஜஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா இந்த என்எஸ்சியை நம்ம எடுத்துக்கலாம். இந்த என்எஸ்சியில் நிறைய இண்டிசஸ் இருக்கு. அதில் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிஃப்டி 50 தான். இந்த நிஃப்டி அப்படிங்கிற வேர்டோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் 50. இதை தான் ஷார்ட்டா நிஃப்டின்னு சொல்றாங்க. எப்படின்னா நேஷனல் அப்படிங்கிற வேர்டில் உள்ள ஃபர்ஸ்ட் எழுத்து எண்ணையும் 50ல உள்ள ஃபர்ஸ்ட் எழுத்து எஃப்ஐயும் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு நிஃப்டி அப்படிங்கிற வேர்டு கிடைச்சிரும். ஆக்சுவலி இந்த நிஃப்டிக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் உள்ள டாப் பெர்ஃபார்ம் பண்ற கம்பெனிஸோட 50 கம்பெனிஸ் லிஸ்ட் எடுத்துக்கிட்டு அந்த 50 கம்பெனிஸோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் பண்றது தான் இந்த நிஃப்டி 50. இந்த 50 கம்பெனியை எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதற்குன்னு தனியா இண்டெக்ஸ் கமிட்டி அப்படிங்கிற ஒரு டீம் இருப்பாங்க. அவங்க தான் இதை செலக்ட் பண்ணுவாங்க. ஓவராலா நம்மளோட என்எஸ்சி அதாவது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை யாரு மேனேஜ் பண்றதுன்னு பாத்தீங்க அப்படின்னா IISL சொல்லக்கூடிய இந்தியா இண்டஸ் சர்வீசஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட். இவங்க தான் இந்த என்எஸ்சியை ஓவரா மேனேஜ் பண்றாங்க, கண்ட்ரோலும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இது எல்லாமே அண்டர் கவர்மெண்ட் கீழே தான் எல்லாமே மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நெக்ஸ்ட் இந்த நிஃப்டி 50யோட ஸ்டார்டிங் வேல்யூன்னு சொல்லக்கூடிய அந்த பேஸ் வேல்யூ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 1000. இந்த 1000 பாயிண்ட் பேஸ் வேல்யூ வச்சுக்கிட்டு தான் நிஃப்டி இப்போ மூவ் ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு ஆன்லைன்ல பாத்தீங்க அப்படின்னா நவம்பர் 3, 1995 நிஃப்டி 50யோட அனைத்து ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவையும் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். தட் மீன்ஸ் நிஃப்டி வந்து என்ன பிரைஸ்க்கு ஓப்பன் ஆச்சு, எது க்ளோஸ் ஆச்சு, அன்னைக்கு ஹை எது, அன்னைக்கு லோ எது அப்படின்னு எல்லா டேட்டாஸுமே நவம்பர் 3, 1995 உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதற்கு முன்னாடியும் நிஃப்டி வந்து மூவ் ஆயிருக்கு. தட் மீன்ஸ் ஜூலை 3, 1990 உங்களுக்கு வந்து டேட்டாஸ் வந்து ஆன்லைன்ல கிடைக்கும். ஆனால் நிஃப்டியோட க்ளோசிங் ப்ரைஸ் மட்டும்தான் உங்களால் பார்க்க முடியும். அன்னைக்கு வந்து ஹை லோ எந்த ப்ரைஸுமே உங்களுக்கு ஷோ ஆகுது. ஒன்லி க்ளோசிங் ப்ரைஸ் மட்டும்தான் ஷோ ஆகும். நவம்பர் 3, 1995 அப்புறம் தான் நிஃப்டியோட ஆல் டேட்டாஸும் நம்ம பார்க்கலாம். இதில் கவனிக்கத்தக்க விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி 1000 பாயிண்ட்டுக்கு கீழேயும் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. நான் சொல்றது 1991, 92, 93 அந்த ரேஞ்சில். ஆனால் நிஃப்டிக்கு ஒரு ப்ராப்பராக ஒரு கால்குலேஷன் மெத்தட் கொடுத்து டிஃபைன் பண்ணதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1995 நவம்பர் 3 தான். ஓகேங்களா? ஸோ இந்த நிஃப்டி 50யை எந்த ஃபார்முலா மூலியமா கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வெயிட்டட் மெத்தட். இதுக்கு மூலியமா தான் நிஃப்டி 50யை வந்து கால்குலேட் பண்றாங்க. ஸோ இப்போ உங்க டிஸ்பிளேல உங்களுக்கு நிஃப்டி 50யோட மைல் ஸ்டோன்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதுல பாத்தீங்க அப்படின்னா 2000 அப்படிங்கிற லெவல்ல நிஃப்டி வந்து December 2, 2004 வந்து ரீச் ஆயிருக்கு. 3000 அப்படிங்கிறது வந்து January 30, 2006 வந்து ரீச் ஆயிருக்கு. அகைன் 2006 டிசம்பர் 1 வந்து நிஃப்டி வந்து 4000 ரீச் ஆயிருக்கு. 5000 அப்படிங்கிறது 2007 ரீச் ஆயிருக்கு. 10,000 பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 25 வந்து 2017 வந்து 10,000 ரீச் ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி அதற்கு அப்புறம் வந்து 2019 அந்த ரேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா 12,000 சம்திங் ரீச் ஆயிட்டு இப்போ அகைன் 10,000 கீழே நிஃப்டி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு கரெக்டான டைம் இதுதான். ஸோ இப்போ நம்ம வீடியோட மெயின் டாபிக் வருவோம். நிஃப்டி 50யோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை எப்படி நம்ம செக் பண்றதுன்னு பாத்தீங்க அப்படின்னா கூகுள் ஓபன் பண்ணிக்கோங்க. கூகுள்ல போயிட்டு என்எஸ்சி அப்படிங்கறத டைப் பண்ணுங்க.
டைப் பண்ண உடனே நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லிமிடெட் அப்படின்னு என்எஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட் வரும். அதை ஃபர்ஸ்ட் லிங்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா என்எஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்து நம்ம என்ட்ரி ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நெட்டு ஸ்லோவாக இருக்குது, கொஞ்சம் லோட் ஆகட்டும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்எஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹோம் பேஜ் இருக்கும், ரெண்டாவது லைவ் மார்க்கெட், மூணாவது ப்ராடக்ட்ஸ்ன்னு இருக்கும். ப்ராடக்ட்ஸில் போயிட்டு ஈக்விட்டிஸ், ரெண்டாவது இண்டிசஸ்ன்னு இருக்கும். இண்டிசஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இண்டிசஸ் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கரண்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ஸ்ன்னு இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் டேட்டா அப்படின்னு இருக்கும். ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் இண்டெக்ஸ் டேட்டா அப்படின்னு இருக்கும். கீழே சர்ச் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். சர்ச்சை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் செலக்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு இருக்கும். இதில் நிஃப்டி 50க்கு தான் இப்போ நம்ம வந்து டேட்டாஸ் வந்து நம்ம எடுக்க போகிறோம். உங்களுக்கு வேறு ஏதாவது இண்டெக்ஸோட டேட்டாஸ் வேணும் அப்படின்னா சைடில் உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்க நிஃப்டி 100, நிஃப்டி 200, நிஃப்டி 500, மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு, ஃபுல் ஸ்மால் கேப்பு, லார்ஜ் மிட் கேப்பு, நிஃப்டி ஐடியோட, நிஃப்டி மெட்டலோட எல்லா ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவும் நீங்கள் இங்கேருந்தே டவுன்லோட் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் ஏ டைம் பீரியட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதில் நீங்கள் ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் செலக்ட் பண்ணிக்கோங்க. உதாரணத்திற்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ ஏதாவது நிஃப்டி 2018ஓட டேட்டாஸ் நம்ம எடுக்கலாம். ஸோ இதில் போயிட்டு 2018 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. 2018ல் ஜனவரி மந்த்லேருந்து ஜனவரி 1 அதுலேருந்து 2018 வந்து நமக்கு டிசம்பர் வரையும் நமக்கு டேட்டாஸ் எடுக்கலாம். ஸோ 2018 போயிட்டு இதில் டிசம்பர் அப்படிங்கிற வரையும் நம்ம வந்து டேட்டாஸ் எடுக்கலாம். டிசம்பர் வந்து ஒரு 28/9 வரையும் டேட்டாஸ் எடுக்கணும் அப்படின்னா, ஸோ இப்போ நான் 2018 அந்த 1 இயர்க்கான டேட்டாஸ் வந்து எனக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி டைம் பீரியடில் செலக்ட் பண்ணிவிட்டு கெட் டேட்டா அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 1 இயர்க்கான டேட்டா இங்கே எல்லாமே ஷோ ஆகும். அதாவது ஜனவரி 1ஆம் தேதி நிஃப்டி வந்து என்ன பாயிண்டில் ஓப்பன் ஆச்சு, அன்னைக்கு எது ஹை லோ போச்சு, அன்னைக்கு எதில் க்ளோஸ் ஆச்சு, அன்னைக்கு எவ்வளோ ஷேர்ஸ் வந்து ட்ரேட் ஆயிடுச்சு, டோட்டலாக அன்னைக்கு எவ்வளோ டேர்ன் ஓவர் பண்ணாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஜில் உங்களுக்கு வெறும் 100 டேஸோட வேல்யூ தான் ஷோ ஆகும். உங்களுக்கு அந்த 1 இயரோட டேட்டா வந்து ஃபுல் டேட்டா வேணும் அப்படின்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ஃபைல் இன் சிஎஸ்வி ஃபார்மேட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சிஎஸ்வி ஃபைல் ஃபார்மேட் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 1 இயருக்கான டேட்டாஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நமக்கு எதுக்கு எடுக்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி இதுக்கு முன்னாடி எப்படி மூவ்மெண்ட் ஆயிருக்கு, ஒவ்வொரு மார்க்கெட்டை இம்பாக்ட் பண்ணுற மாதிரி பெரிய நியூஸ் வரும்போது நிஃப்டி எப்படி ரியாக்ட் ஆயிருக்கு அப்படின்னு இந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டா மூலியமாக நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதற்காக தான் இந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. ஸோ இப்போ வந்து அந்த எக்ஸல் ஷீட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் பாருங்கள், லாஸ்ட் அந்த 2018 அந்த 1 இயருக்கான ஃபுல் டேட்டாவுமே உங்களுக்கு இங்கே கிடைக்கும். இதில் பாருங்கள், லாஸ்ட்டாக பாருங்கள் 246 டேஸ்க்கு வந்து உங்களுக்கு டேட்டாஸ் வந்து கிடைச்சிருக்கு. தட் மீன்ஸ் என்னன்னா அந்த 1 இயரில் 246 ட்ரேடிங் டேஸ் இருந்திருக்கு. அந்த 246 ட்ரேடிங் டேஸ்க்கான டேட்டாஸ் வந்து உங்களுக்கு இங்கே கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நிஃப்டி 50யோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது. உங்களுக்கு எந்த டைம் பீரியடுக்கு டேட்டா வேணுமோ எல்லா டைம் பீரியடுக்குமே அவைலபிளாக இருக்கும். தட் மீன்ஸ் நவம்பர் 3, 1995க்கு அப்புறம் உள்ள டேட்டாஸ் அனைத்துமே இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோலேருந்து நிஃப்டி 50 பற்றின ஒரு சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு நீங்கள் ஷேர் மார்க்கெட் அகாடமியில் நீங்களும் ஒரு ஃபேமிலி மெம்பராக ஜாயின் பண்ணணும், உங்களோட கைடன்ஸ் சப்போர்ட் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது எதுவும் சந்தேகம் இருந்தது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லை ஆல்ரெடி எங்கிட்ட டிமேட் அக்கௌண்ட் இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் உள்ள ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம டெலிகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான சின்ன அப்டேட்ஸ் உங்களுக்கு அங்கே கிடைக்கும். இந்த மாதிரியான வீடியோஸ் கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் பார்க்கலாம்.